வணக்கங்க, என் பேர் முரளி. திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருக்கேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவரு. என் பையன் பார்த்தீங்கன்னா, என் பையன் பேர் தீபக்கு, என் பொண்ணு பேர் கிருபாஸ்ரீ, என் மனைவி பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. காலையில் பையன் வந்து ஸ்கூலில் வந்து விட வந்தாங்க. நானும் விட வந்தேன் 9 மணிக்கு கண்டா விட வந்தேன். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு தான் நல்லா தான் போனான். திடீர்னு எனக்கு ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி உன் பையன் வந்து மயக்க மூட்டு கீழே விழுந்துட்டான், கண் முடியாது மேலே போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போகிறேன்னு சொல்லி சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, சரணா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 ஃபோன் பண்ணிச்சு, சரணா ஹாஸ்பிட்டல் வராதிங்க, ஜிஹெச் வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் ஜிஹெச்சுக்கு வந்தேங்க. ஜிஹெச் வந்து என்னை விடவே இல்லை. என் பொண்டாடி தான் உள்ள அழைச்சி உள்ள விட்டாங்க. உள்ளே விடல. பார்த்தா மூக்கெல்லாம் ரத்தமா அப்படியே நிறைய மூக்கெல்லாம் தள்ளிச்சு. ரத்தம் எல்லா பக்கமும் இங்கெல்லாம் ரத்தமா, காதில் ரத்தமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து செத்ததுல எனக்கு இது ஒன்றும் சொல்ல முடியல. மருமம் இருக்குங்க. இதை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக இது நீதி எனக்கு கிடைச்சே ஆகணும். நான் இது விடவே மாட்டேங்க. உங்க பையனுக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிரச்சனை இல்லை, என் பையனுக்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருந்தான். நல்லா காலையில் சிரிச்சுட்டு தான் போனான் ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க ஸ்கூலில். இதில் விட மாட்டேங்க, கண்டிப்பாக விட மாட்டேன். ஸ்கூலில் தான் மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருக்குங்க. இதில் கண்டிப்பாக நான் எதுவும் விட மாட்டேன். ஸ்கூல் தரப்புல என்ன சொல்றாங்க கேட்டது? ஸ்கூல் தரப்புல வந்து சாப்பிட போகும்போது மயக்கம் போட்டு சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இப்போ கேட்டால் கம்பியில் யாரோ அடிச்சிட்டாங்க, அது பரிச்சட்டியில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் கேட்டால் பாத்ரூம் அடிக்க விழுந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்லுது. இவன் ஸ்கூல் தரப்புலேருந்து எதுவுமே நியூஸ் வரல. எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தது, என் பையனுக்கு காதில் ரத்தம் வந்திருக்கு. எனக்கு பார்த்துன்னு சொல்லணும். அது சும்மா விடுறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது டீச்சர் யாராவது அந்த பையனை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி? ஆமா, டீச்சர் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு டீச்சர் பேர் சொல்லுவான். அந்த டீச்சர் பேர் சொல்ல விரும்பல. அந்த டீச்சர் அடிச்சுட்டே இருப்பான். முட்டியெல்லாம் வீங்கி வரும். எப்பயும் அவன் அந்த டீச்சர் பேரை தூக்கத்தையும் சொல்லுவான். டீச்சர் பேரை அவன் படிக்க மாட்டான், ஒன்றுத்துக்கு ஆகாதவன், படிக்க மாட்டானே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேடம். அந்த மேடம் பேரை சொல்ல விரும்பல. எல்லாம் இப்போ கண்டிப்பா ஆதரவு வரப்ப அந்த மேடம் சொல்றேன். பசங்கள்ட்ட ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் போய் எது கேட்டு பார்த்தீங்களா? என்னன்னா அதுக்கு மேலே போலங்க சார். எனக்கு வந்து 1:30 மணிக்கு ஃபோன் வந்து எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விடாந்துட்டேன் சார் வேகமா. நான் இன்னும் சாப்பிட கூட காலிலேருந்து பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா வந்தேன் சார். நீங்க வேற புது ஃபேண்ட் எடுத்து கொடுத்து சார் பிள்ளைக்கு. இந்த மாதிரி என் பிள்ளைய கொண்டு விட்டாலே சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. நான் நாயம் கிடைக்க விட மாட்டேன் சார். நான் ஒன்று இந்த ஸ்கூல்ல சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா இங்கே நான் செத்துருவேன். இங்கே தூக்கு மாட்டி சூசைட் பண்ணி நான் சாவேன். நான் விட மாட்டேன். நாயம் கிடைச்சே ஆகணும் சார். நாயம் கிடைச்சே ஆகணும்.